Hi friends, லாஸ்ட் வீடியோவில் வந்து எஸ்எம்பியில் ஸ்ட்ரிங் ஒன்று ஃபால்ட்டுன்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதோட கண்டினியூஸ் வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் வந்து நம்ம கேபிள் சேஞ்ச் பண்ணிவிட்டு MC4 கனெக்டர்லாம் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம், புதுசு போட்டிருக்கோம். இப்போ வந்து ஃபியூஸ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு வேல்யூஸ் வந்து நமக்கு வோல்டேஜ் கரெக்டாக வருதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிடலாம். நம்ம 2 ஃபியூஸையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் பாசிட்டிவ் நெகட்டிவில். இப்போ நம்ம சுவிட்சை ஆன் பண்ணிடுவோம். ஆன் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து கரெக்டாக நமக்கு பாசிட்டிவ் டு கிரவுண்டு வந்து நல்லா இருக்கா, இல்லை நெகட்டிவ் டு கிரவுண்டு கரெக்டாக இருக்கா, பாசிட்டிவ் டு நெகட்டிவ் வந்து வோல்டேஜ் கரெக்டாக வருதான்னு சொல்லி நம்ம மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணிடலாம். நமக்கு பாசிட்டிவ் டு கிரவுண்டு வைக்கும்போது நமக்கு வேல்யூஸ் வந்து ஃபுல்லாக வருது. எதனால் வருதுன்னா, நம்ம ஸ்ட்ரிங் எஸ்எம்பியில் வந்து நம்ம சுவிட்சு வந்து ஆன்லேயே வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு செக் பண்ணுவோம். பாருங்க, நமக்கு வேல்யூஸ் குறையுது. அடுத்தது நெகட்டிவ் டு கிரவுண்ட். வேல்யூஸ் குறையுது பாருங்க. பாசிட்டிவ் டு நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ். வேல்யூஸ் ஃபுல்லாக இருக்குது நமக்கு. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்ட்ரிங்கில் ஏதாவது ஒரு ஃபால்ட்டுனா நம்ம எப்படி வந்து ப்ராப்பராக வந்து நம்ம ஃபால்ட் அட்டன் பண்ணோம், கேபிள் ரீப்ளேஸ் பண்ணுங்கிறத இப்படி தான் நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டன்